வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 3ல ஒரு டீடைல் क्वेश्चन பார்க்க போறோம். பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா. இந்தியாவுல உள்ள நிறைய டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்கு. அதுல குறிப்பா ஏதாவது 5 மட்டும் எழுத சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். நம்ம எழுத போற சாயிலை பத்தி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் அது எப்படி எல்லாம் இருக்கும் அதை பத்தி எழுதணும். டிஸ்ட்ரிபியூஷன் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், பரவி இருக்கும் அப்படின்றத பத்தியும் எழுதணும். இந்த லெசன்ல டேபிள் ஃபார்மேட்ல நமக்கு டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 சாயில் கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள ஃபர்ஸ்ட் 5 சாயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். யாருக்காவது அந்த எக்ஸ்ட்ரா சாயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல 5 சாயில் பத்தி பார்ப்போம். அலுவியல் சாயில். இப்ப இதை எப்படி பார்க்கணும்னா இந்த டேபிள்ல சாயில் டைப், சாயில் நேமிங் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை பத்தின பண்புகள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, கிராப்ஸ் க்ரோயிங் அந்த இடத்துல க்ரோ ஆகிற கிராப்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஆன்சருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் தேவை. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த சாயில் பத்தி அதை பத்தின பேசிக் விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி உருவாகுது, அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுல என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தன்மை, நேச்சர், அதை பார்த்தா அந்த சாயிலை எடுத்து பார்த்தா அது என்ன மாதிரி இருக்கும், அதை பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியும், அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷனா அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பார்ப்போம் 5 சாயிலுக்கும். அதுக்கு அடுத்தது மேப்பை யூஸ் பண்ணி, இந்த லெசன்ல மேப் கொடுத்துருக்காங்க, அந்த மேப்பை யூஸ் பண்ணி எப்படி இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில். இந்த அலுவியல் சாயில்ல ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட் பார்த்தா ஈஸியா புரியும். ஃபார்மேஷன், செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிவர்ஸ் ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், இதன் வழியா தண்ணீர் வருமா, அந்த தண்ணீர் பாயும் போது அது கூடவே மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். ஸோ அதுதான் செடிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மண்ணு, கல்லு, அது எல்லாத்தையும் செடிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அது வந்து டெபாசிட் ஆகும். எங்க வந்து டெபாசிட் ஆகும்னா, அந்த வாட்டருடைய ஸ்பீடு வந்து குறையும் போது அதை அடிச்சுக்கிட்டு வர அந்த பொருட்கள்லாம் வந்து டெபாசிட் ஆகும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. when they slowly lose. ஸ்லோலி லூஸ்னா அதனுடைய ஸ்பீடு குறையும் போது அதுல இருக்கிற அந்த பொருட்கள், அந்த கல்லு, மண்ணெல்லாம் வந்து ஸ்லோவா லூஸ் ஆயிடும். அதுல இருந்து கீழே போய் தங்கிடும், டெபாசிட் ஆயிடும். இதுதான் ஃபார்மேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலுவியல் சாயில்ல தமிழ்ல வந்து வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இது வந்து ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. இப்ப அலுவியல் சாயில முக்கியமா 2 டைப் சொல்லியிருக்காங்க, காதர், பங்கர். காதர்ன்றது லைட் கலர், மோர் சிலிஷியஸ். லைட் கலர்னா அதனுடைய கலர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், அதுல சிலிக்கா ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அதுக்கு பேர் சிலிஷியஸ், மோர் சிலிஷியஸ், சிலிக்கா அதிகமா இருக்கும். பங்கர் இது அடுத்தது த ஓல்டர் அலுவியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் நாடியூல்ஸ் அண்ட் ஹஸ் கிளே கம்போசிஷன். ஓல்டர் அலுவியம்னா இப்ப இந்த அலுவியல் சாயில்னு பாக்குறோமா, அதுல அந்த அலுவியம்ன்றது அந்த டைப் ஆஃப் சாயில். ஸோ அலுவியம்ன்ற அந்த மண்ணை தான் அடிச்சுக்கிட்டு வரும் ரிவர்ஸ்லாம். அந்த சாயில் வந்து ஓல்டரா இருக்கும். ஓல்டரா இருக்கும்னா ஏற்கனவே படிஞ்சு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓல்டர் அலுவியம் அது வந்து கம்போஸ்ட் ஆஃப்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்னா, லைம் நாடியூல்ஸ். லைம்னா இந்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சுண்ணாம்பு சம்பந்தமான பொருட்கள்லாம். நாடியூல்ஸ்னா சின்ன சின்ன பீசஸா இருக்கும். கிளே காம்போசிஷன்னா அதுல களிமண் போன்ற மண்ணு அதனுடைய கலவையும் இருக்கும்னு சொல்றாங்க. இட் இஸ் டார்க் இன் கலர், அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். பங்கர்ன்றது ஓல்டர் அலுவியம், அதாவது ரொம்ப நாளா டெபாசிட் ஆன அந்த அலுவியம் வந்து ஓல்டர் அலுவியம் சொல்லுவாங்க. ரொம்ப நாளா அந்த மண் வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கா, ஸோ அதை வந்து ஓல்டர் அலுவியம் சொல்லுவாங்க. அதுல சுண்ணாம்பு வகையான கலவையும் நம்ம பார்க்கலாம், களிமண் போன்ற அந்த கலவையும் பார்க்கலாம். அது டார்க்கா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இதுல எதெல்லாம் அதிகமா ரிச்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுல அதிகமா என்னென்னலாம் இருக்கு, அலுவியல் சாயில்ல இதெல்லாம் அதிகமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம், கார்பன் காம்பவுண்ட்ஸ். பொட்டாஷ்ன்றது பொட்டாசியம் சம்பந்தமான பொருட்கள்னு அர்த்தம். பாஸ்பரிக் ஆசிட்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஆசிட். லைம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுண்ணாம்பு. கார்பன் காம்பவுண்ட்ஸ்னா கார்பனை அடங்கிய, அதாவது கார்பன் அதுல இருந்ததுன்னா அதை வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இதுல அதிகமா இருக்கு, அலுவியல் சாயில்ல அதிகமா இருக்கு. பட் போர் இன் நைட்ரஜன், ஆனா நைட்ரஜனோட அளவு இதுல வந்து குறைவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நிறைய விதம் பாக்குறோம். இதே போல மத்த சாயிலையும் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் இங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது மட்டும் தான் கடைசியா நம்ம ஃபைனலா ஆன்சர்ல எழுத போறோம். இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சாயில். அந்த சாயில் பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது, அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சாண்டி, லோம், சில்ட், கிளே ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க்கட் டிஃபரன்சியேஷன். இப்ப சாயிலுடைய சைஸை வச்சு, அதனுடைய சைஸ் நம்ம பார்த்தா என்ன சைஸ்ல நமக்கு தெரியுதோ அதை வச்சு அதை 4 டைப்பா பிரிக்கிறோம். ஸோ சாண்டி, லோம், சில்ட், கிளே.
இதுல சாண்டின்றது ரொம்ப பெரிய சைஸ், அதை விட சின்னது சில்ட், அதை விட சின்னது கிளே. ஸோ கிளே தான் இருக்கிறதுலே சைஸ் வந்து ரொம்ப சின்னதான சாயில். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சைஸை வச்சு பிரிக்கிறது, நம்ம சாயில பார்த்தா அது என்ன சைஸ்ல இருக்கு அதை வச்சு பிரிக்கிறது. இப்ப இது 4 விதமான சைஸ்லயும் இருக்கு இந்த ப்ரொஃபைல். அந்த அலுவியல் சாயில் பாக்குறதுக்கு 4 விதமாவும் இருக்கு. அதுல பெரிய வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, 4 விதமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல உள்ள டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அதுல என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நேச்சர், அதனுடைய தன்மை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பிளாக் சாயில், இதை நம்ம ஷார்ட் ஆன்ஸ்லயும் பார்த்தோம், இருந்தாலும் திரும்ப பார்ப்போம். ஃபார்மேஷன் derived ஃப்ரம் பசால்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப். டெக்கான் ரீஜன்ல அந்த வல்கானிக் ராக்ஸ்ல இருந்து, இந்த வல்கனஸ்லாம் இருக்கும்ல எரிமலை, அதுல இருந்து கிடைக்கிற ராக்ஸ், அதுல இருந்து கிடைக்கிற சாயில் வந்து பசால்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசால்ட்ஸ்ல இருந்து கிடைச்சதுதான் இந்த பிளாக் சாயில். இதனுடைய கலர் வந்து பிளாக் கலர். எதனால இது பிளாக் கலரா இருக்குன்னா, டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன். இந்த டைட்டானியம் எலமெண்ட்டும் அயன் எலமெண்ட்டும் இருக்கிறதுனால அதனுடைய கலர் வந்து பிளாக்கா இருக்கு. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்ஸ், ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்ட் மெக்னீசியா. இதுல கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், இது CaR COR கிடையாது. கால்சியம் கார்பனேட்னா CaCO3, மெக்னீசியம் கார்பனேட்னா MgCO3. இதெல்லாம் கெமிக்கலுடைய நேம். அயனுடைய அளவு அதிகமா இருக்குதா, அலுமினியம் அளவு அதிகமா இருக்கு, லைம் அந்த சுண்ணாம்பு அதிகமா இருக்கு, மெக்னீசியா இதுவும் அதிகமா இருக்கு. மெக்னீசியான்றது சிம்பிளா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் மெக்னீசியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிச் இன் பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்குதா. பொட்டாஷ் நம்ம ஏற்கனவே பார்த்ததா, லைம் தெரியும், அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் எலமெண்ட்ஸ். அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம்லாம். போர் இன் நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ் இதெல்லாம் குறைவா இருக்கும். இப்ப இதுல இது வரைக்கும் தனியா பிரிச்சுக்கணும், அதெல்லாம் அதிகமா இருக்கு. புவர் இன் இதுல இருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நேச்சர், ஸ்டிக்கி வென் வெட், அது ஈரமா இருக்கும்போது, இந்த மண் வந்து ஈரமா இருக்கும்போது ஒட்டுமா, பிசு பிசுன்னு இருக்குமா, அதான் ஸ்டிக்கி. நீங்க பாத்துருப்பீங்க கருப்பு மண், பிளாக் சாயில்னா கருப்பு மண், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சுக்கும், நம்ம கால்லாம் வச்சோம்னா ரொம்ப ஈரமா இருக்கும்போது பிடிச்சுக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்டிக்கி. நெக்ஸ்ட் ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரிட்டன்டிவிட்டி. ரிட்டன்டிவிட்டினா அதுல தங்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், ஹை டிகிரினா ரொம்ப அதிகமான அளவு தண்ணீர், அதாவது ஈரப்பதம் வந்து அதுல தங்கி இருக்கும். இப்ப நம்ம இந்த சாயில வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம்னா அந்த சாயில் வந்து அந்த தண்ணியை ரொம்ப நேரம் வச்சிருக்கும் அப்படின்றதான் மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரெட் சாயில் ஃபார்மேஷன், இது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா, டீகம்போஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டலின் ராக்ஸ் லைக் கிரானைட்ஸ் அண்ட் நெய்ஸ். அப்படின்னா என்னன்னா டீகம்போஷன்னா அதுல இருந்து உடஞ்சி வருதுன்னு அர்த்தம். டீகம்போஸ்னா இப்போ ஒன்னு பெருசா இருக்கு, அதுல இருந்து சின்னதா கிடைக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு பேர் தான் டீகம்போஷன். ஸோ ஏன்ஷியன்ட்னா பழைய கால, கிறிஸ்டலைன் ராக்ஸ்னா கிறிஸ்டல் ஷேப் கொண்ட ராக்ஸ்ன்னு அர்த்தம். அதனுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க கிரானைட் அண்ட் நெய்சஸ். ஸோ இதெல்லாம் ராக் உடைய டைப். கிரானைட் கல் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே போல இதுவும் ஒரு விதமான ராக். ஸோ கிரானைட், நெய்சஸ். ஸோ இந்த 2 ராக்கும் கிறிஸ்டலைன் ராக்ஸ், இது உடைஞ்சு சின்ன சின்னதா பீஸா மாறும் போது நமக்கு அதுல இருந்து ரெட் சாயில் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிச் இன் மினரல்ஸ் சச் அஸ் அயன் அண்ட் மெக்னீசியம். இதுல மினரல்ஸ்லாம் அயன், மெக்னீசியம் அதிகமா இருக்கு. டிஃபிஷியன்ட் இதெல்லாம் குறைவா இருக்கு. டிஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம் இதெல்லாம் குறைவா இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் சாயிலுடைய நேச்சர், அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். லைட் டெக்ஸ்சர், லைட்டா இருக்கும். டெக்ஸ்சர்னா அதனுடைய அமைப்பு, அதனுடைய ஷேப் என்ன டிசைன்ல இருக்கு, அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். போரஸ், போரஸ்னா அந்த சாயிலுக்கு இடையே, ரெட் சாயில்ன்றது நிறைய சின்ன சின்ன சாயில் இருக்குமா, அதுல அந்த சாயில் பீசஸ்க்கு இடையே கேப் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். போரஸ்னா கேப் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரையபிள், ஃப்ரையபிள்னா அது சின்ன சின்ன பீஸா கிரம்பிள் ஆயிடும், உடஞ்சிரும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுல நிறைய பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதை பிரிச்சு படிக்கணும். இப்ப நான் பிரிச்சு சொல்றேன் பாருங்க, ஒரு பாயிண்டா அப்படிதான் படிக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் லிமிடெட் சால்யூபிள் சால்ட்ஸ், பிரசன்ஸ்னா அதுல இருக்குன்னு அர்த்தம். லிமிடெட்னா குறைவான அளவுல, சால்யூபிள் சால்ட்ஸ்னா கரையும் தன்மை கொண்ட உப்பு, உப்பு வகைகள்ல கரையும் தன்மை கொண்டதுலாம் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளே ஃபிராக்ஷன் ஆஃப் த ரெட் சாயில் ஜெனரலி கன்சிஸ்ட் ஆஃப் கவோலினைட்டிக் மினரல்ஸ். இதை பிரிச்சு படிங்க, ரொம்ப சிம்பிள். கவோலினைட்டிக் மினரல்ஸ். கிளே ஃபிராக்ஷன்னா அதுல களிமண் தன்மை கொண்ட ரெட் சாயில் நம்ம பார்த்தோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கும்னா ஜென்ரலா சாதாரணமா கவோலினைட்டிக், கவோலினைட்டிக்னா கிளே சம்பந்தமான சிலிக்கா கொண்ட மினரல்ஸ் அர்த்தம். நம்ம சிலிஷியஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுல சிலிக்கான்னு பார்த்தோமா, அதே போலதான் இதுவும் சிலிக்கா சம்பந்தமான மினரல்ஸ் அர்த்தம். நெக்ஸ்ட் லேட்டரைட் சாயில்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம்ட் இந்த ரீஜன்ஸ் வேர் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் ப்ரிவைல். எந்த இடத்துலலாம் மழையும் அதிகமா இருக்கு, அதே போல வெயிலும் அதிகமா இருக்கு. வெட்டுனா
மழை அதிகமா அந்த இடத்துல இருக்கணும். ஹாட் ட்ரை கண்டிஷன்னா அங்க வெயிலும் அதிகமா காயணும். ஸோ அது போல இடத்துல ஆல்டர்னேட்னா மாறி மாறி மழையும் அதிகமா இருக்கணும், கொஞ்ச நாள் கழிச்சு வெயில் அதிகமா இருக்கணும், திரும்ப மழை பெய்யணும், திரும்ப வெயில் இருக்கணும். இது போல இருக்கிற இடம் ப்ரிவைல்னா இருக்குதுன்னா எந்தெந்த இடத்துலலாம் ரீஜியன்ஸ்னா எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல லேட்டரைட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். லீச்சிங் என்ற ப்ராசஸ் மூலமா மெத்தட் மூலமா தான் இது ஃபார்ம் ஆகும். லீச்சிங்னா ரொம்ப சிம்பிள். மண் வந்து நார்மலா ஒரு இடத்துல இருக்கிற மண் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருதுன்னு அர்த்தம். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் லீச்சிங். ஸோ இதன் மூலமா என்ன நடக்கும்னா மேல இருக்கிற சாயில் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிடும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், அதிகமா மழை பெய்யுதுன்னா ஸோ அந்த இடத்துல இருக்க சாயில் வந்து மண் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் லீச்சிங். அது போல மூவ் ஆகும்போது அந்த இடத்துல கீழ்ப்பகுதியில இருக்குது அந்த சாயில், அது வந்து வெயில் அதிகமா படும். ஸோ அது போல படும்போது லேட்டரைட் சாயில் உருவாகும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம். இதுல ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ்னா ஹைட்ரேட்டட்னா வாட்டர் கலந்த, ஆக்சைட்ஸ்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வாட்டரோட மிக்ஸ் ஆகி இந்த அயன் ஃபார்ம்ல இருக்கும், அலுமினியம் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன், ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அலுமினியம், இதெல்லாம் இதுல கம்போஸ் ஆயிருக்கும், இருக்கும்னு அர்த்தம். மெயின்லி முக்கியமா நேச்சர் இதனுடைய தன்மை பார்த்தோம்னா மோர் அசிடிக் ஆன் ஹையர் ஏரியாஸ், புவர் இன் ஹை லெவல், cannot retain moisture. இது வரைக்கும் முதல் பார்ப்போம். ரொம்ப அசிடிக் நேச்சரா இருக்கும் இந்த சாயில்ல வந்து. நம்ம பிஹெச் ஸ்கேல்லாம் பார்த்தோமா கெமிஸ்ட்ரியில, அதுல பிஹெச் ஸ்கேல்ல 7 விட குறைவா இருந்ததுன்னா அது ஆசிட் டைப்னு பார்த்தோமா. இந்த சாயிலுடைய பிஹெச் அளவு பார்த்தோம்னா மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஆசிடா இருக்கும், 7 விட குறைவான வேல்யூவா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோர் அசிடிக், ரொம்ப அசிடா இருக்கும். அப்ப பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஹையர் ஏரியாஸ்ல, ஹையர் ஏரியாஸ்னா உயரமான பகுதிகளில், புவர் இன் ஹை லெவல்னா அந்த சாயில் வந்து நல்லா இருக்காது, புவரா இருக்கும், எதுக்கும் அதிகமா யூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். cannot retain moisture, அதுல ஈரப்பதத்தை தங்க வைக்க முடியாது, அதுல ஈரம் வந்து தங்காதுன்னு அர்த்தம். while in plains they consist of heavy loam and clay and easily retain moisture. இது மலைப்பகுதியில இது போல இருக்கும், மோர்ல இருந்து நம்ம மாய்ஸ்சர் வரைக்கும் பார்த்தோமா இது வரைக்கும். இதுவே பிளைன்ஸ் சமவெளி பகுதியில இந்த லேட்டரைட் சாயில நம்ம பார்த்தோம்னா அது ஹெவியா இருக்கும், ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது லோம் அண்ட் கிளே டைப்பா இருக்கும். கிளேனா களிமண், லோம்னா இது சைஸை வச்சு நம்ம மண்ணை பிரிக்கிறது. அது வந்து லோம் டைப்பா இருக்கும் இல்ல கிளே டைப்பா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். இதுல வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகும், அதாவது மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து ரீட்டைன் ஆகும், அதுலயே தங்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில். ஃபாரஸ்ட்னா காடுகள், மவுண்டைன்னா மலைப்பகுதி. டிஃபர் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலயும் இது வேறுபடும், இந்த சாயிலுடைய விதம் வந்து வேறுபடும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மைகள் வேறுபடும். ஃபார்மேஷன் டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன். இது எப்படி இந்த சாயில் வந்து உருவாகும்னா மெக்கானிக்கல் வெதரிங். மெக்கானிக்கல் வெதரிங்னா, வெதரிங்னா பெரிய பீஸா இருக்கிற சாயில் வந்து சின்ன சின்ன பீஸா மாறுறதுன்னு அர்த்தம், இல்ல கல்லுல இருந்து மண்ணா மாறுறதுன்னு அர்த்தம். அதை வந்து வெதரிங்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல்னா உராய்வு, தேய்மானம், அதன் மூலமா உருவாகுதுன்னு அர்த்தம். எதனால உராய்வுலாம் ஏற்படும்? ஸ்னோ, பனி பெய்யும் போது அந்த பனி இருக்குதுல, அந்த பனியினால கல்லுலாம் தேய்மானம் ஏற்படும். அதே போல ரெயின், மழையினால கல்லு வந்து தேய்மானம் ஏற்படும், மண் அரிப்பு ஏற்படும். ஸோ இதனால இந்த மண் உருவாகும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன். டெம்பரேச்சர் மாறும்போது, வெயில் அதிகமா இருக்கும் போது இல்ல குளிர் அதிகமா இருக்கும் போது, அது போல டைம்லையும் ராக்ஸ்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால நமக்கு இந்த சாயில் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். இந்த சாயில் வந்து டிஃபிஷியன்ட், குறைபாடோட இருக்கான். எதெல்லாம் குறைவா இருக்கும்னா பொட்டாஷ் குறைவா இருக்கும், பாஸ்பரஸ் குறைவா இருக்கும், லைம்லாம் குறைவா இருக்குமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொட்டாஷ், பாஸ்பரஸ் இல்ல பாஸ்பாரிக் ஆசிட், லைம் இதெல்லாம் நிறைய சாயில்ல பார்த்திருக்கிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் கடைசியா சொல்றேன் இந்த பாயிண்ட முடிச்சுட்டு. நேச்சர் லைட், சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக். இது ராக்ல இருந்து தான் உருவாகுதுன்னு நான் மெயினா சொன்னா. ஸோ ராக்ல இருந்து உடஞ்சி சின்ன சின்ன பீஸா வரும். ஸோ இது வந்து லைட்டா இருக்கும்னு சொல்றாங்க. சாண்டி, சாண்டினா சைஸ் வந்து பெருசா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சைஸை வச்சு சாண்டி, லோம், சில்ட், கிளேன்லாம் பிரிப்போம். அதுல சாண்டினா சைஸ் பெருசா இருக்கும், தின் ரொம்ப மெலிய சைஸ்ல இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்கும். இதுல ராக் உடைய பீசஸும் நம்ம பார்க்க முடியும். தேர் கேரக்டர் சேஞ்சஸ் வித் த பேரண்ட் ராக். பேரண்ட் ராக்னா எந்த கல்ல இருந்து இந்த சாயில் உருவாகுதோ, இப்ப மலையிலேயே நிறைய விதமான கற்கள் இருக்கும், எந்த கல்ல இருந்து இந்த சாயில் உருவாகுதோ அந்த கற்களுக்கு ஏத்த மாதிரி இதனுடைய கேரக்டர் குணங்கள் இருக்கும். வெரி ரிச் இன் ஹியூமஸ். இதுவே இது மலைப்பகுதி இல்ல காடுகள் அந்த பகுதியில இருக்கிறதுனால அந்த இலைகள், தழைகள்,
அதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதாவது நிறைய அந்த மண்ணுக்கு கிடைக்கும். அந்த மண்ணுக்கு நிறைய கிடைக்கிறதுனால இதுல ஹியூமஸ் அதிகமா இருக்கும். ஹியூமஸ்னா ரொம்ப சிம்பிள், மக்குது இல்ல, அந்த இலை தழைகள்லாம் மக்கும், மண்ணுல பட்டு அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து மண்ணுல இருந்து அது மக்கும். அதை மக்கி நமக்கு ஒரு ரொம்ப அந்த பிளாக் ப்ரௌன் கலர்ல உருவாகும். அதுக்கு பேர் தான் ஹியூமஸ். நெக்ஸ்ட் ஸ்லோ டீகம்போஷன் மேக்ஸ் இட்ஸ் அசிடிக். இது வந்து ஸ்லோவா தான் டீகம்போஸ் ஆகும். இந்த ஹியூமஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து டீகம்போஸ் மக்கற தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதனால இது வந்து ஆசிடிக், அதாவது ஆசிட் நேச்சரோட pH வேல்யூ வந்து குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் நம்ம 5 சாயில்ஸ் பத்தி பார்த்திருக்கிறோம். அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோமா. அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய நேம் எல்லாம் பார்த்தோம். பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம், அது மாதிரி நைட்ரஜன், அது மாதிரி எல்லாம் பார்த்தோம். சோ அதெல்லாம் தான் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய விதமான நேம்லாம் வருது. மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை பார்த்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய விதமான நேம் வருது. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் பண்ணதுல நீங்க இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பொட்டாஷ், லைம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதுல ஒன்னே மட்டும் ஆர்கானிக் மேட்டர்னா மட்டும் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ஆர்கானிக் மேட்டர்னாலும் ஹியூமஸ்னாலும் கம்பேர் பண்ணி படிக்கிறது தான். ஹியூமஸ்ன்றது பிளான்ட் ட்ரீஸ்ல இருந்து அந்த இலை தழைகள்லாம் கொட்டுன்னு சொன்னோம்னா அது வந்து மக்கி நமக்கு உருவாகிற பொருள். அது மக்குன்னு சொன்னோமா, அது மக்கிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற பொருள் தான் ஹியூமஸ். அதே போலதான் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்னா உயிருள்ள பொருட்கள், அதாவது இப்ப அனிமல்ஸா இருக்கலாம், பிளான்ட்ஸா இருக்கலாம், அதுல இருந்து மக்கற பொருளை தான் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். அந்த ஆர்கானிக் மேட்டர்ல குறிப்பா கார்பன் இருக்கணும். கார்பன் அந்த எலமெண்ட் இருந்ததுன்னா அது ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் தான் இந்த சாயிலை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, இதை ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது மாதிரி பொட்டாஷ், லைம் இது மாதிரி லைனா எழுதிக்கிட்டு ஒரு சாயிலையும் எழுதிங்க. அலுவியல் சாயில எது எதெல்லாம் இருக்கு அதை டிக் பண்ணிங்க. பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைம், கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பொட்டாஷ், லைம், பாஸ்பரிக் ஆசிட் இருக்கு. கார்பன் காம்பவுண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எழுதலாம். கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆக்சுவலா இதுதான் ஆர்கானிக் மேட்டர் தான். சோ அதுல டிக் பண்ணிக்கலாம். பட் புவர் இன் நைட்ரஜன் வந்து குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நைட்ரஜனுக்கு இன்டூ போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில் எழுதணும். அது தேவையானதெல்லாம் டிக் பண்ணிட்டோம், தேவையில்லாதெல்லாம் இன்டூ பண்ணிட்டோம், அதுல இல்லன்றதெல்லாம். அதுக்கடுத்து பிளாக் சாயில் அதே போல எழுதி எதெல்லாம் இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு அதை இன்டூ பண்ணிக்கலாம். சோ இந்த நேம்லாம் மட்டும் வச்சு நீங்க இந்த டிக் பண்ணி இன்டூ பண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்களா 5 சாயிலுக்கு, இதை மட்டும் வச்சு இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிடலாம். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது இது ஒரு வழி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்ததெல்லாம் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கனாலே எழுத முடியும். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இடங்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் அடுத்து பார்க்க போறோம். சோ இந்த மேப் வந்து உங்களுக்கு இந்த டேபிளுக்கு அடுத்து இது கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சாயிலுக்கும் இது மாதிரி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில் எடுத்துக்கலாம். அலுவியல் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தான் இங்க எழுதியிருக்கிறாங்க. சோ கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், இதை நான் படிக்கிறேன், அது எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. இதுல ஷேடு பண்ண இருக்காங்கல்ல அந்த கலர்ல, அது வந்து நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான இடத்த மட்டும் நான் காமிக்கிறேன். கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ். கங்கான்றது கங்கை ரிவர், அதாவது கேஞ்சஸ் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிற இடம், அதனுடைய ரிவர் வேலிஸ். அதே போல பிரம்மபுத்திரான்றது இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். சோ கங்கா, பிரம்மபுத்திரா இந்த இடம் கவர் ஆயிடுச்சு. பிளைன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ன்றது இந்த இடத்துல தான் வரும், உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட். உத்தராஞ்சல்ன்றது உத்தரகாண்ட், சோ இந்த இடத்துல வரும். அதுக்கு அடுத்தது பஞ்சாப், ஹரியானா இந்த இடத்துல வரும். பஞ்சாப் இந்த இடத்துல வரும், ஹரியானா இந்த இடத்துல வரும். நான் இப்ப சொல்றேன்ல அந்த இடத்துல கூட நீங்க அதை மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். வெஸ்ட் பெங்கால்ன்றது இந்த இடம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு நீங்க இன்னொன்னும் பண்ணலாம். பொலிட்டிக்கல் மேப் இல்ல அட்லாஸ் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க ஸ்டேட் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட அதை வச்சும் படிக்கலாம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சு படிக்கிறதுக்கான வழிகள். சோ வெஸ்ட் பெங்கால் இந்த இடம், பீகார்ன்றது இந்த இடத்துல வரும். அண்ட் ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட்ல உள்ள ரிவர்லாம் வந்து கடல்ல எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துலலாம் வந்து ரிவர்லாம் வந்து கடல்ல கலக்கும். கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, சோ அந்த ரிவர்லாம் இந்த சைட்ல வந்து கடல்ல வந்து கலக்கும். அதனாலதான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துலலாம் அலுவியல் சாயில். ரொம்ப சிம்பிளா என்னன்னா ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துலலாம் அலுவியல் சாயில் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். சோ கங்கா, பிரம்மபுத்திரா அதெல்லாம் ரிவர். அதே போல இந்த இடத்துலலாம் ரிவர் ஈஸ்ட் கோஸ்ட்ல எந்த இடத்துல வந்து சேருதோ அதெல்லாம் ரிவர். சோ இந்த ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல ரிவர் இருக்கு. சோ இது எல்லாமே புரிஞ்சு படிச்சுன்னா ரிவர் உள்ள இடத்துலதான் அலுவியல் சாயில் இருக்கு. நெக்ஸ்ட் பிளாக் சாயில். இதுல உள்ள எல்லா பேருமே எக்ஸாம்ல எழுதணுமானா எழுதுறதுக்கு கஷ்டம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேர் எழுத ட்ரை பண்ணுங்க. இப்ப பிளாக் சாயில் அந்த கலர் எடுத்துப்போம். இந்த பிளேசஸ் எல்லாம் பார்ப்போம். மகாராஷ்டிரா இந்த இடம், மால்வா பிளாட்டியூ இந்த இடம், கத்தியவார் பெனின்சுலா இந்த இடம் குஜராத் ரீஜியன். அதுக்கடுத்து தெலங்கானா அண்ட் ராயலசீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். தெலங்கானா இந்த இடத்துல வரும்.
ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துல வரும். அதுவும் குறிப்பா ராயலசீமா ரீஜன் வந்து ஆந்திராவில் ஒரு இடம், அதாவது ஒரு ரீஜன், ஒரு பகுதி. அதுவும் அந்த இடத்துலயும் இந்த பிளாக் சாயில் கிடைக்குது. அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகான்றது இந்த இடத்துல வரும். அதனுடைய நார்த் பகுதியில, கர்நாடகால நார்தன் பார்ட்ல அதுவும் அந்த இடத்துலயும் கிடைக்குது பிளாக் சாயில். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடம் சின்ன சின்னதா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கல, மெயினான இடத்தை தான் பாக்குறோம். நெக்ஸ்ட் ரெட் சாயில் பத்தி பார்க்க போறோம். ரெட் சாயில் கலர் பாத்துங்க. ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கன் பிளாட்டியூ, இதுதான் டெக்கான் பிளாட்டியூ. இந்த இடம் தான் டெக்கான் பிளாட்டியூ. அதனுடைய ஈஸ்டர்ன் பார்ட்னா இந்த இடத்த குறிக்கிறாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. இது வரைக்கும் முதல் பார்ப்போம். சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளா இந்த இடத்துல வரும், தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடத்துல வரும். ஸோ அது எல்லாமே அந்த கலரை கவர் பண்ணிடுச்சு பாருங்க. அண்ட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அதாவது ஜார்க்கண்ட், குறிப்பா ஜார்க்கண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூன்றது ஒரு பகுதியோட நின்றுடும், அதாவது இந்த இடத்தோட ஒரு பார்ட்டோட நின்றுடும். அதுல இன்னும் ஜார்க்கண்ட் பகுதியும் குறிக்கணும்ன்றதுக்காக, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்றது அந்த இடத்தையும் குறிக்கணும்ன்றதுக்காக அதையும் தனியா கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மேப்பை மட்டும் இந்த கலரோட ஞாபகம் வச்சுங்க, மைண்ட்ல ஏத்திங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த 5 சாயிலுடைய கலரை மட்டும் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சீங்கன்னா கூட இந்த இடத்துல நீங்க ஈஸியா எழுதிடலாம். அசாம் ஹில்ஸ், அடுத்த சாயில் வந்து நம்ம லேட்டரைட் சாயில் பாக்குறோம். லேட்டரைட் சாயிலோட கலர் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதோ இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர். நீங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா என்ன தெளிவா தெரியும். அசாம் ஹில்ஸ், ஸோ அந்த இடம். ஹில் சம்மிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஒடிஷா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஹில் சம்மிட்ஸ்னா மலைப்பகுதி, அதாவது குன்றுகள் நிறைந்த பகுதின்னு அர்த்தம். மலை உச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடம்லாம் பார்த்தோன்னா கேரளாவில் இந்த இடம், கர்நாடகா. ஸோ இந்த ஓரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது கேரளாவும் அடங்கும், கர்நாடகாவும் வரும். ஈஸ்டர்ன் காட்ஸ்னா இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த இடத்துல இது வருது. அதுக்கு அடுத்தது ஒடிஷான்றது இந்த இடம் வரும். ஸோ இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிரீன் கலர் பாத்தீங்கன்னா எல்லாமே மவுண்டைன் இருக்கிற இடமா இருக்குது. ஸோ ஈஸியா எழுதிடலாம். இமாலயாஸ் இருக்குல்ல, ஸோ அது சம்பந்தமான இடம். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் அண்ட் சிக்கிம். இது வரைக்கும் முதல் பார்ப்போம். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னா ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. அதாவது மலைப்பகுதியில உள்ள ட்ரீஸை வந்து அதனுடைய இலைகள்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதை வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட், அந்த இடங்கள்லாம் எங்க பெல்ட்னா அந்த இடங்கள்னா அர்த்தம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இங்க ஹிமாச்சல் பிரதேஷ் வரும், இங்க உத்தராகண்ட் வரும். அதுதான் உத்தராகண்ட் இல்ல உத்தராஞ்சல்னு சொல்லுவாங்க. சிக்கிம்னு இந்த இடம். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த பக்கம் ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ். அதுலயும் மலைகள்லாம் உண்டு, மலையிலே இல்ல ஃபாரஸ்ட்லாம் உண்டு. ஸோ மலை ஃபாரஸ்ட்லாம் இருந்தா அந்த இடத்துல ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடமும் அதுல அடங்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆன்சரை எப்படி படிக்கணும், என்னென்னலாம் எழுதணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அது சம்பந்தமா எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.